அன்பு நண்பர்களே, இன்றைக்கு உங்களோடு எந்த ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். அந்த யோசனையே எனக்கு ஒரு கவலையா போய்விட்டது. ஆனா பாருங்க, என்ன தலைப்புல உங்களோட பேசப் போறேன்னா, நான் ஏற்கனவே பேசின தலைப்பு தான். கவலைப்படக்கூடாது என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள பார்த்து, "எதற்கும் கவலைப்படாதீர்கள்" என்று சொன்னார். சும்மா சொல்லல. ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு காரணமும் சொன்னாரு. அற்ப மனிதர்களாகிய நீங்கள் கவலைப்படுவதனால ஒரு பயனும் இல்லை. உங்களால உங்கள் உடல் அளவில ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது என்று சொன்னார். உங்க உடல் அளவில ஒரு முழத்த கூட கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியாது. ஏன் வீணா கவலைப்படுகிறீர்கள் என்று சொன்னார். இன்னும் சொன்னாரு, எதற்காக கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னாரு. நாளைக்காக கவலைப்படாதீர்கள். எதிர்காலத்துக்காக கவலைப்படாதீர்கள். ஏனென்றால், எதிர்காலம் எப்படி இருக்கப்போது, நாளைக்கு எப்படி நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதே. உங்களால அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இல்லையே. ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, அவர் ஆறுதலா என்ன சொன்னாரு, நான் இருக்கிறேன். படைத்தவன் நான் இருக்க, படைப்புகளாகி நீங்கள் கவலைப்படாதீர்கள். படைப்புகளை பராமரிக்க வேண்டிய வேலை, பாதுகாக்க வேண்டிய வேலை, போஷிக்க வேண்டிய வேலை படைத்தவனாகிய என்னுடையது. வானத்தில் பறக்கிற பறவைகளை பாருங்கள். அந்த கானகத்தில் பூத்திருக்கிற மலர்களை பாருங்கள். நான் தானே அவைகளுக்கு உணவு ஊட்டுகிறேன். அந்த மலர்களை நான் தானே அலங்கரிக்கிறேன். அப்படி அவைகளெல்லாம் பராமரிக்கப்படும்போது உங்களை நான் கைவிட்டு விடுவேனா? ஆகவே என்னை சார்ந்திருங்கள், கவலைப்படாதீர்கள் என்று நமக்கு ஆறுதலாக சொன்னார். ஆனா கூட நாம கவலைப்படுகிறோம். இது எப்படி இருக்கிறதுன்னா, சாலையில தலையில ஒரு பெரிய மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு சோர்ந்து ஒருத்தன் நடந்து போய்க் கொண்டிருந்தான். அந்த பக்கமாக போன ஒரு வாகன ஓட்டி அந்த வாகனத்தை நிறுத்தி, "உள்ள உட்காருங்க. ஏன் கஷ்டப்பட்டு சுமக்கிறீர்கள்?" என்று உள்ளே அழைத்து உட்கார வைத்தார். உட்கார வைத்துவிட்டு வாகனத்தை ஓட்டிக் கொண்டே இருந்தான். கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்பி பார்த்தா, அந்த சுமையை தூக்கிக் கொண்டிருந்த பெரியவர் வாகனத்துக்கு உள்ள உட்கார்ந்தும் தான் தலை மேல அந்த மூட்டையை அப்படியே வைத்துக் கொண்டிருந்தாராம். அப்படித்தான் இருக்கிறது நாம் கவலைப்படுவதும்.